சில விஷயங்கள் நம்மளுக்கு புதுசா தெரிய வரும்போது, அதுக்கான காரணங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நெறைய அடிபட்டு நம்ம அத புரிஞ்சுக்குருவோம். சில நேரங்கள்ல அனுபவப்பட்டு புரிஞ்சுக்குருவோம். மத்தவங்க சொல்ற அட்வைஸ்னால கூட சில விஷயங்கள் நம்மளுக்கு புரிய வரும். இதனால நம்ம லைஃபே கூட சேஞ்ச் ஆகலாம். அந்த மாரி சேஞ்ச் ஆகக்கூடிய என் லைஃப்ல நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்ட சேஞ்ச் ஆன விஷயங்கள தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். என் வாழ்க்கையில மாற்றங்கள கொண்டு வந்த மாரி கண்டிப்பா இந்த வீடியோ உங்க வாழ்க்கையிலயும் நெறைய மாற்றங்கள கொண்டு வரும்னு நெனைக்கிறேன். வீடியோ மிஸ் பண்ணிறாம லாஸ்ட் வர பாருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு விஷயங்கள் தவறா நடக்குது அப்படின்னா, மத்தவங்க மேலேயே நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே குற்றம் கண்டுபிடிப்போம். நம்ம கீழ வந்து ஒரு தடுக்கி விழுந்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கல்லு தடுக்கி விட்டுருச்சு, கால்ல முள்ளு குத்திருச்சு அப்படின்னு தான் சொல்லுவோம். நம்ம வந்து அந்த முள்ளு மேல கால் வச்சுட்டோம்னு நம்ம சொல்லவே மாட்டோம். அந்த மாரி தான் நம்ம ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடக்குதுன்னா, கண்டிப்பா அதில நம்ம என்ன தப்பு பண்ணோம், நம்ம இந்த தப்பு நடக்காம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு ஃபர்ஸ்ட்டு யோசிச்சோம் அப்படின்னா, 90% ஆன பிரச்சனைகள் தீந்துரும். இந்த விஷயம்னு சொல்லும்போது, மத்தவங்க மேல தப்பு இருக்கும்போது, நான் ஏன் என் மேல என்ன தப்பு இருக்குன்னு நான் யோசிக்கணும்னு சொல்லிட்டு சில பேருக்கு கொஸ்டின் வரலாம். மத்தவங்க மேல தப்பே இருந்தாலும், அந்த இடத்துல நம்ம என்ன முடிவு பண்ணணும், நம்ம என்ன சேஞ்ச் பண்ணிக்கணும்னு மட்டும் நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, நம்மளால அந்த பிரச்சனையிலேருந்து 90% வெளியில வர முடியும். அவங்க மேல கோவப்பட்டுட்டோ, அவங்க மேல வந்து குற்றம் சொல்லிக்கிட்டோ இருந்தோம்னா, அந்த பிரச்சனை வந்து நம்மளுக்கு சால்வ் ஆகாது. இத வந்து நான் லைஃப்ல கத்துக்கிட்ட ஒரு பெரிய விஷயம்னு நான் சொல்லுவேன். செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனி டைம் வந்து பிஸியாவே இருக்கிறது. அது வேலைக்கு போறவங்களா இருக்கலாம், வீட்ல இருக்கிறவங்களா இருக்கலாம். யாரா இருந்தாலும் வேலைக்கு போயிட்டு வந்து பசங்கள பார்க்குறது, ஹஸ்பண்ட பார்க்குறது, அதுக்கப்புறம் வீட்ல இருக்க ஹவுஸ் ஒய்ஃப் வந்து வீட்ல இருக்க எனி டைம் எல்லா வேலையுமே பார்த்து முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிசினஸ் பண்றது, பிள்ளைங்கள பார்க்குறது, இப்படி பிஸியா இருந்தா மட்டும் தான் நமக்கு நல்ல ஹவுஸ் ஒய்ஃப், நல்ல ஒரு லேடீஸ், நல்ல ஒரு வுமன் சொல்லிட்டு ஒரு பேர் இருக்கு. கொஞ்ச நேரம் வந்து நம்ம சும்மா உட்காந்தாலே நம்மளுக்கே ஒரு குற்ற உணர்வா இருக்கும். நம்ம டைம வேஸ்ட் பண்றோமோ, நம்ம இந்த டைம்ல இத செஞ்சிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே ஒரு குற்ற உணர்ச்சி வரும். அது கண்டிப்பா அந்த மாரி வர வேண்டிய அவசியமே இல்ல. ஒருத்தவங்க ஒரு பாத்திரம் கழுவுறதுக்கு 1 மணி நேரம் செலவு பண்ணி கழுவுறாங்கன்னா, அத ஸ்மார்ட்டா, ஈஸியா சமையல முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துல வந்து வேலைய முடிக்கிறதும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மார்ட் ஒர்க் தான். ஹார்ட் ஒர்க் சில பேருக்கு பண்ண தெரியும்னா, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிட்டு நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்க பிடிக்கும் அப்படின்னா, கண்டிப்பா செய்யலாம். ரெஸ்ட் எடுக்கிறது வந்து தப்பே இல்ல. எல்லா நேரங்களையுமே பார்த்தீங்கன்னா, நம்ம பிஸியாவே இருக்கணும்னு இல்ல. கண்டிப்பா நம்மளுக்கு புடிச்சமான விஷயங்கள நம்ம வந்து பண்ணிட்டு, நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கிறது வந்து தப்பில்லைன்னே நான் சொல்லுவேன். உதாரணத்துக்கு சில நேரங்கள்ல எனக்கு நெறைய சமைக்க பிடிக்கும். சில நேரங்கள்ல இன்னைக்கு சமையல் வேலையே இல்லாம இருந்தா நல்லா இருக்குமே தோணும். அப்ப தயிர் சாதம், உருளைக்கிழங்கு அல்லது முட்டைய பொரிச்சு டக்குன்னு காலையிலே வேலைய முடிச்சுட்டு, அன்னைக்கு ஃபுல்லா பாத்திரம் கழுவுறது, சமைக்கிறதெல்லாம் இல்லாத மாரி நான் வந்து பார்த்துக்கிருவேன். நல்லா ரெஸ்ட் எடுப்பேன். இந்த மாரி நம்மளுக்கு என்னைக்காவது ஒரு நாள் மூடு இருக்காது இல்லையா? அப்போ வந்து நம்ம நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். அது வந்து தப்பே இல்ல. எந்த கில்ட்டியும் இல்லாம நீங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். இது வந்து வீட்டு வேலையில மட்டும் இல்லாம, வெளியில போற ஆஃபீஸ் வேலை, இந்த மாரி எல்லா வேலைகளையுமே ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு, மத்த நாள் வந்து சுறுசுறுப்பா வேலை பார்க்குறது வந்து தப்பே இல்ல. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப எனக்கு சேஞ்சஸ் கொடுத்த ஒரு லைஃப் சேஞ்சிங்